பிரஷ் பண்ணியா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, பேக்கை பேக் பண்ணிட்டியா, இந்த மாதிரி தினம் தினம் எத்தனை தடவை நீங்க உங்க பசங்க கிட்ட கேட்டிருப்பீங்க. டைமுக்கு எதுவுமே பண்றது இல்ல. சாப்பிட வர்றதாகட்டும், ஹோம்ஒர்க் பண்றதாகட்டும், தூங்க வர்றதாகட்டும். ஒரு பேரண்டா தினமும் அவங்க செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க பின்னாடி போய் போய் நின்று நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற சைக்கிள் கண்டினியூ ஆகும்போது 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதையுமே ஞாபகம் வச்சுக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டாங்க. அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அவங்க சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம அந்த பேட்டர்ன் அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். செகண்ட், அஸ் அ பேரண்டா நிஜமாலுமே நம்ம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. நம்மளோட பேரண்டிங் எனர்ஜியை அவங்க டெய்லி ரொட்டீன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கே நம்ம செலவு பண்றதுனாலதான் நம்ம ரொம்ப ஓவர்வெல்ம்டாவும் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டயர்ட் அவுட்டாவும் ஆயிடுவோம். இது நம்மளுடைய கெரியர், நம்மளுடைய ஹெல்த் அண்ட் நம்ம அவங்க கிட்ட பேசுற விதம், எரிச்சல், எல்லாத்துக்குமே ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அண்ட் மூணாவது, இந்த ரிமைண்டர்ஸ் ரிப்பீட் ஆகும்போது பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாய்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு நாய்ஸ் மாதிரியே ரெஜிஸ்டர் ஆயிடும். எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் பசங்க நம்ம சொல்ற முக்கியமான விஷயங்களை கூட கேட்கறதே கிடையாது. அப்போ நம்ம கோவத்துல பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவோம். அண்ட் பசங்க நம்ம எது சொன்னாலும் அம்மா அப்பா புரிஞ்சுக்க போறது இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோட எண்டுல உங்க பசங்க கிட்ட நீங்க திட்டாம, டெய்லி ரிமைண்ட் பண்ணாம, சண்டை போடாம, அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை அவங்களே ஃபாலோ பண்றதுக்கான ஹாபிட்ஸ் கிட்ட இருக்கோங்க. இது என்னோட ப்ராமிஸ். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு. நான் ஒரு ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். ஃபர்ஸ்ட் மெத்தட், என்விரான்மெண்டல் டிசைன். தூங்க போறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணு, ஸ்கூல் பேக்ஸை பேக் பண்ணு, இந்த மாதிரி நம்ம எது சொன்னாலும் நம்ம பசங்க கேட்கறது கிடையாது. இது அவங்க பர்பஸ்ஃபுல்லா நெக்லெக்ட் பண்றது இல்லைங்க. பசங்க நம்ம சொல்றத செய்ய மாட்டாங்க, ஆனா அவங்க பாக்குறத செய்வாங்க. இது ஒரு ரோல் மாடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. MIT நியூரோ சயின்டிஸ்ட் பண்ண ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு ஒரு பிக்சரை 13 மில்லி செகண்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்க முடியும். அது எவ்வளவு ஃபாஸ்ட். ஆனா வேர்ட்ஸ், அதை நம்ம பிரெயினுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய டைம் தேவைப்படுங்க. அதனால இனிமே உங்க பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சு செய்ய வைக்கிறதுக்கு பதிலா அவங்களோட விஷுவல் ப்ராசஸிங் சுப்பீரியாரிட்டியை யூஸ் பண்ணி நம்ம பசங்களை அந்த வேலைகளை செய்ய வைக்க முடியும். உங்க வீட்டுல சின்ன பசங்க 4 to 6 இயர்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன பிக்சர்ஸ் வால்ஸ் பேஸ் பண்ணி விடுங்க. பிரஷ் பண்றது, பேக்ஸ் எடுத்து வைக்கிறது, காலையில எந்திரிச்ச உடனே ஸ்ட்ரெச்சஸ் பண்றது, பிரிண்ட் அவுட்ஸ் மாதிரி எடுத்து வால்ல போடலாம். அண்ட் நீங்க இதை பேஸ் பண்ணும்போது குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணீங்கன்னா அவங்க கோஆபரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தா அதையே அவங்க ஒரு டிக் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இது எப்பயுமே நிறைய அவங்க கண்ணில் படுற இடத்துல ஈஸியா ஆக்சசபிளா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லக்கூடாது, அந்த போர்டு தான் உங்களுக்கு சொல்லணும். இனிஷியலி இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா சேலஞ்ச் இருக்குங்க. ஏன்னா நம்மளும் சரி, நம்ம பசங்களும் சரி, இந்த சிஸ்டத்துக்கு இது வரைக்கும் அடாப்ட் ஆகல. கொஞ்சம் டைமும் ஸ்பேஸும் பசங்களுக்கு கொடுங்க. ரெண்டாவது விஷயம், கிவிங் அட்டானமி. நம்ம சொல்ற நிறைய விஷயங்கள பசங்க கேட்காம இருக்கிறதுக்கு காரணம், செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி படி குழந்தைங்களுக்கு ஒரு அட்டானமி கிரேவிங் இருக்குங்க. அவங்க டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. எப்ப குழந்தைங்க பிரெயின்ல ஓனர்ஷிப் ஃபீல் ஆகுதோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் போயிடும் அண்ட் பசங்க கோஆபரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீக்கெண்ட்ல குழந்தைங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. நமக்கு மார்னிங் 8 o'clock பஸ் வந்துடும், நீ 7:30 பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வரணும். எந்த ரொட்டீன்ல நீ உன்னோட ஆக்டிவிட்டிஸா மார்னிங் ஸ்டார்ட் பண்ண விரும்புற அப்படிங்கறத கேட்டுட்டு அப்புறமா அதை அந்த விஷுவல் போர்ட்ஸ்ல பேஸ் பண்ணுங்க. அவங்க டிசைட் பண்ணட்டும் அண்ட் அவங்க போர்ட்ல ஒட்டட்டும். இப்போ இந்த போர்டும் இந்த ரொட்டீனும் உங்களுடையதெல்லாம் உங்க பசங்களுடையது. இந்த மெத்தட்ல பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்ற ஒரு கன்சர்ன், இப்படி ரொட்டீனா ஃபாலோ பண்றத அவங்க டிசைன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிப்பாங்க, டைமுக்கு ஸ்கூலுக்கு கிளம்ப முடியாது அப்படின்ட்டு. இங்கதான் நீங்க கண்ட்ரோல்டு சாய்ஸஸ் யூஸ் பண்ணணும். இப்ப நான் சொன்ன உதாரணத்திலே பாத்தீங்கன்னா 7:30 நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வந்துடணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்டு பவுண்டரி. அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க பண்ணட்டும். இது உங்களுடைய அப்ஜெக்டிவையும் உங்களை மீட் பண்ண வைக்கும். அதே டைம் குழந்தைங்களுக்கு தேவையான அட்டானமியும் கொடுக்கும். இதுவும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பில்ட் பண்ணும். தேர்ட் ஒன், ஹேபிட் ஆங்கரிங். பொதுவாகவே நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹேபிட்டை புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டங்க. அதுவே ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேபிட்டோட சேர்ந்து அதை அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெயினால அதை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். இதை தான் ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்க குழந்தைங்களை க்ளோஸா அப்சர்வ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய சில ஸ்ட்ராங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஹேபிட்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில்ல லஞ்ச் பேக்ல வைக்கிறது, நைட்டு பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸை ரெடி பண்றாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹேபிட்ஸ்ல நீங்க இந்த மாதிரி புது ஹேபிட்ஸ் அட்டாச் பண்ணும்போது குழந்தைங்க அதை ஈஸா ஒரு ஃப்ளோலயே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு தப்பு, இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்ல நிறைய விஷயங்களை ஒன்னா அட்டாச் பண்ணிடுவோம். இப்ப காலையில சாப்பிட்டுட்டு லஞ்ச் பேக் பேக் பண்ணிடு, ஷூ லேஸ் போட்டுடு, ஐடி கார்டு மாட்டிடு. ஸோ இது வந்து டூ மச் அண்ட் குழந்தைங்க ஓவர்வெல்ம் ஆயிடும். ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்களுடைய ரொட்டீன்ல அது ஆட்டோமேட்டிக்கா பதிவாகிறதுக்கு. இது வரைக்கும் நம்ம 3 ஹேபிட்ஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நான் சொல்ல போற 2 ஹேபிட்ஸும் லாங் டேர்ம்ல உங்க குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஐடென்டிட்டியவே டிஃபைன் பண்ண ஆரம்பிக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோல நான் ஷேர் பண்ற எல்லா மெத்தட்ஸுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க.
நீங்களே உங்க வீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சில பேரண்ட்ஸ்க்கு டைம் இல்ல, எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா ஸ்ட்ரக்சரா வேணும், ஒரு டெய்லி ட்ராக்கர்ல எது எது இருக்கணும் அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு அப்படின்னா, என்னென்ன ஹேபிட்ஸ் அவங்க லைஃப்ல இருந்தா நல்லது, அது எப்படி இருக்கணும், எந்த அளவுல இருக்கணும், அது எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஹேபிட் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். இதுல 4 to 16 இயர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல அவங்க எந்தெந்த விஷயங்கள் ஆப்டா அந்த ஏஜுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. 4வது மெத்தட் கிராஜுவல் ரிலீஸ். இந்த மெத்தட் வந்து பியூர்லி அவுட் ஆஃப் லவ் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கே தெரியாம. இனிஷியலா சில விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்காக பண்ண ஆரம்பிப்போம் அண்ட் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பதிலா நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். டைம் இல்ல, அவங்க பண்ணா லேட் ஆகுது, அவங்க கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கறதுனாலையும் சைல்ட் சைக்காலஜில இதை 3 ஸ்டேஜா சொல்லுவோம். ஐ டூ, வி டூ, யூ டூ. அதாவது இனிஷியலா குழந்தைங்களுக்காக நம்ம அந்த விஷயத்த பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வீடு, குழந்தைங்களோட சேர்ந்து அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்த பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் யூடு, குழந்தைங்களே அதை பண்ணுவாங்க. ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நம்ம கிட்ட கேட்பாங்க. இதுல அந்த வீடு அப்படிங்கிற ஸ்டேஜை நம்ம ஸ்கிப் பண்றதுதான் குழந்தைங்க செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமலே இருக்கிறதுக்கான ரீசன் ஆயிடுது. குழந்தைங்க எந்தெந்த விஷயத்துல ஸ்டக் ஆகுறாங்களோ அப்ப நீங்க வீடு ஸ்டேஜுக்கு போயிடணும். குழந்தைகிட்ட இதுல உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு, அம்மா ஒரு தடவை பண்றேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்ண வச்சு கூடவே சப்போர்ட் பண்ணி அவங்கள அந்த விஷயத்த பண்ண வைங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அதுல கம்ஃபர்டபுளா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தனியா பண்ண விடுங்க. இதுதான் அவங்களுக்கும் நடுவுல இருக்க பாண்ட், ட்ரஸ்ட், இது எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி அவங்க டீனேஜர்ஸா இருக்கும்போது உங்களோட இன்னும் அட்டாச்சா இருக்க ஹெல்ப் பண்ணும். 5th ஒன், ஐடென்டிட்டி ஷிஃப்ட். மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் அண்டர் யூஸ்டுங்க. குழந்தைங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம எப்பயுமே அவங்கள பாராட்டுவோம். நீங்க பிஹேவியரை பிரைஸ் பண்றது நல்ல விஷயம்தான். பட் இது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுடைய ஐடென்டிட்டியை பில்ட் பண்றதுக்கு. குழந்தை அன்னைக்கு பேக்கை பேக் பண்ணி வச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு மேல நீ இன்னைக்கு உன்னுடைய ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்க. குழந்தைங்களே ப்ரஷ் பண்ணிட்டாங்கன்னா உன்னால தனியாவே பண்ண முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டியே, சூப்பர் அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க, நீ உன்னுடைய வார்த்தையை கீப் அப் பண்ணிருக்க, அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுங்க. இந்த சென்டென்சஸ் தான் உங்க பசங்க பெருசாகும் போது அவங்களுடைய ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ணி அவங்களுடைய கோல்ஸ் நோக்கி அவங்கள ஸ்ட்ராங்கா டிராவல் பண்ண எதிர்காலத்துல வர எல்லா சேலஞ்சையும் போல்டாவும் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களும் எதுவா இருந்தாலும் கத்துக்கிட்டு மேல மேல போகணும் அப்படின்ற எண்ணத்தையும் அவங்களுக்குள்ள தூண்டிக்கிட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டு கான்சியஸா பண்ணணுமா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு பண்ணுங்க, இட்ஸ் வர்த் இட். முதல் 2-3 வாரத்துக்கு உங்களுக்கு இது ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நார்மல் கான்வர்சேஷனா உங்க லைஃப்ல மாறிடுங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ் உங்க பசங்க டீனாவும் அடலசென்டாவும் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பா பெரிய அளவுல தெரியும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா மெத்தட்ஸ்லயும் உங்க குழந்தைக்கு எது செட் ஆகும்னு தோணுதோ அந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இந்த எல்லா மெத்தட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸையும் கொடுத்து உங்க குழந்தைகிட்ட டெய்லி அம்மா உங்ககிட்ட ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, அது உனக்கும் ஒரு இரிட்டேஷன் கொடுக்குது, அம்மாவுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன், இதுல நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இந்த பசங்க கிட்ட ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு வீக்குக்கு ஒரு மெத்தட் நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த மாசத்தோட எண்ட்ல உங்களால ஒரு சின்ன ஷிஃப்ட்டை கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். உங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்றதுல எங்க பெரிய சேலஞ்சா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்கெட்ஃபுல்னஸ். மறந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் உங்க பிரச்சனையா? செகண்ட், ரெசிஸ்டன்ஸ். சொன்னாலும் அவங்க பிடிவாதமா அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. 3வது, ட்ரீமர். ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. இதுல உங்க பசங்க அவங்க எங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்கெட்டரா, ரெசிஸ்டரா, இல்ல ட்ரீமரா அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய கமெண்ட் வருதோ நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான அடுத்த வீடியோவை அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யாரோட குழந்தைக்கு ஹெல்ப் ஆகும்னு தோணுதோ அந்த பேரண்ட்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி இன் பேரண்டிங்.